ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த சூனியக்கார கொரியன் டிராமாவோட 19th எபிசோட் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில நம்ம ஹீரோயினை கட்டி வச்சு அவளை எரிக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இன்னொரு சேனலோட லிங்க் இருக்கு. அடுத்த சீரீஸ்ல இருந்து அந்த சேனல்ல தான் போட போறோம். மறக்காம அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினை கட்டி வச்சு சுள்ளி எல்லாம் சுத்தி போட்டிருக்காங்களா. யோன் அப்படியே அந்த சுள்ளி மேல கைய வச்சு நெருப்பை உண்டாக்குறான். இன்னொரு பக்கம் ஹீரோ அவன்லாம் ஜெயில உடச்சி எரிஞ்சிருவான் போல போட்டு தட்டு தட்டுன்னு தட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம ராஜா அவருக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. உள்ள ரூம்குள்ள இருக்க முடியாம வெளியில வராரு. இந்த சூனியக்காரிக்கெல்லாம் சந்தோஷம் தாங்க முடியல. ஹீரோயினுக்கு நெருப்பு வச்சுட்டாங்க. அவளால சூட்ல நிக்கவே முடியல, திக்கிட்டே இருக்கா. அப்ப அப்படி மேகமூட்டமா வருது. இன்னொரு பக்கம் ராணியை காட்டுறாங்க. அவங்க பிரெக்னென்ட் ஆயிருக்காங்கல்ல, குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பம் பார்த்தா அந்த சூனியக்காரி ஒரு குப்பி மாதிரி வச்சிருக்குமே, கருப்பு கலர்ல கூட அதுல இருந்து வருமே, அந்த குப்பி இந்த ராணியோட ரூம்ல இருக்கு. அதுல இருந்து கருப்பு கலர்ல ஒரு புகை வந்து அது ராணியோட உடம்புக்குள்ளேயும் புகுந்துருச்சு. இப்ப அப்படியே ராணிக்கு கொஞ்சம் கொஞ்சமா வலி வர ஆரம்பிக்குது. அவங்களால வலி தாங்க முடியல, அலறாங்க. அவங்கள அப்படியே அந்த இடத்துல தொங்க விட்டுருச்சு. வலியில கடந்து கத்திக்கிட்டே கிடக்காங்க. இந்த சத்தம் ராஜாவுக்கு கேக்குது. அவர் வேக வேகமா ஓடி வந்து ராணியை பாக்குறாரு. அவங்க அப்படியே அந்த இடத்துல தொங்கி அலறிக்கிட்டு இருக்காங்களா. இப்பதான் இவருக்கு முன்னாடி ஒவ்வொருத்தங்க ஒன்னொன்னு சொன்னது ஞாபகம் வருது. ராஜமாதா ஒரு தடவை நீங்க இளவரசியை எரிச்சிடாதீங்க, அந்த சாபத்தை நம்மளால போக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இந்த சூனியக்காரி வர இளவரசிட்டு சொல்லியிருப்பாள்ல, நீ எதுக்காக இந்த சாபத்தை போக்குறதுக்கு போராடுற, இந்த ராஜ்யத்தை பழி வாங்க வேண்டியதானு சொல்லியிருப்பாள்ல. அப்பதான் இவருக்கு ஒரு விஷயம் புரியுது. ஹீரோயின் அழிச்சா சாபம் போகாது, அதுக்கு பதிலா அந்த சாபம் ராஜ குடும்பத்தையே அழிச்சிரும் அப்படின்றது புரியுது. அப்புறம் அப்படி ஹீரோயினை பார்த்தா அவ அப்படி சூட்ல வலியால கத்திட்டு இருக்கா. அவளோட சக்தி வெளிப்பட்டுற கூடாதுன்னு சொல்லி ஒரு மந்திர சீட்டை அவ மேல ஒட்டி வச்சிருப்பாங்க. அந்த மந்திர சீட்டு நெருப்புல அப்படி லைட்டா கருகுது. இப்பதான் அவளோட சக்தி வெளியில வருது. அவ கண்ணு அப்படி மாறுது. அப்படி கத்த கத்த லைட்டா அந்த சுள்ளி நகலுது. ஆனா ரொம்ப கத்தி கத்தி அப்படி டயர்ட் ஆயிட்டா. அவளால அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியல. அப்படியே சோர்ந்து போய் நிக்க அவ முடியலாம் அப்படியே லைட்டா வெள்ளையா மாறிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை பார்த்தா அவ அப்படி ஜெயில் கட்டையெல்லாம் அடிச்சு உடச்சிட்டு இருந்தான்ல. ஹீரோயினோட சாபம் ஆக்டிவேட் ஆகவும் இங்க இவனால முடியல. அப்படி ரொம்ப டயர்டா உட்கார கரெக்டா ராஜாவும் அங்கதான் வராரு. ராணி அப்படி பார்த்துட்டு இளவரசியை கொண்டா அந்த சாபம் நிக்காதா, ராஜ குடும்பத்தையே அழிச்சிருமா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, அதனாலதான் நம்ம இளவரசியை காப்பாத்தணும், தயவு செஞ்சு அவளை கொன்றாதீங்க, நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அங்க யோனை பார்த்தா இப்பதான் வித்தியாசமா முழிக்கிறான். இவன் இவ்வளவு நேரம் சுயநினைவுல இருந்தானா இல்லையானே தெரியல. இந்த சூனியக்காரி ஒரு தடவை சொல்லிச்சுல, நீ சாபம் உள்ளவளதான் அழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அது இவன் காதுல ஏதோ ஒரு வாய்ஸ்ல கேக்குது. இப்பதான் அவன் சுயநினைவுக்கே வரான். யோனை பார்த்து அப்படி கொஞ்சம் பயப்படுறான். யோன்னு அவ முடி வெள்ளையா மாறி இருக்கும்ல, என்னன்னு தெரியல. அவ முடி அப்படி கருப்பா திரும்ப மாறி அங்கே மயங்கி. இன்னொரு பக்கம் ஹீரோவை பார்த்தா ராஜா விட்டுட்டாரு போல. அவன் அப்படி ஹீரோயின் இருக்க இடத்துக்கு வந்துட்டான். வீரர்கள் எல்லாம் போட்டு அடிக்க பாக்குறான். அப்ப இந்த சூனியக்காரி இருக்குல்ல, அது ஒரு கத்தி எடுத்துட்டு ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு வருது. அதே மாதிரி யோன் இருக்கான்ல, அவன் ஒரு வீரரோட கத்தியை எடுத்து அந்த சூனியக்காரி மேல ஒரு கோட்டை போட்டு விட்டுட்டு மற்ற வீரர்கள் கூட சண்டை போட்டு அவங்கள ஹீரோ பக்கத்துல போடாம பாத்துக்கிறான். சூனியக்காரி கையில ஒரு கீழல் விழுந்ததுனால அதனால எந்திக்க முடியல, அப்படி கீழே கிடக்குது. ஹீரோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் கையில கட்டி இருக்க கயிறை அறுக்கலான்னு பாத்துட்டு இருக்கான். அப்ப அப்படி லைட்டா அவளுக்கு சுயநினைவு வருது. அவ கண்ணால ஒரு பவரை காமிக்க சுத்தி இருந்த சுள்ளிகள்லாம் அப்படி விலகுது. அப்படி ஹீரோ அவளை தூக்கிட்டு அங்கிருந்து ஓடுறான். இன்னொரு பக்கம் ராணி அந்த இடத்துல தூங்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க உடம்புல இருந்து அந்த கருப்பு அப்படி வெளியில போகுது. அவங்க டக்குன்னு கீழே விழுந்து மயங்கி விழுறாங்க. ஹீரோயின் அந்த மெழுகுவர்த்தியெல்லாம் ஏற்றுவாங்கல்ல, அந்த கோயிலில் கொண்டு போய் வச்சிருக்கான். அவன் அப்படி ரொம்ப சோகமாக இருக்கான். ஹீரோயினும் எதுக்கு உன் உயிரை பண்ணையை வச்சு இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு கேட்க அவன் அழுதுட்டு, என்னால் என்னோட அம்மாவை தான் காப்பாற்ற முடியல, உன்னையும் காப்பாற்ற முடியாமல் போயிருமோன்னு ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு அழுகுறான். அப்புறம் அப்படி யோனை பார்த்தா அவனை அறியாமலே நெருப்பு வச்சிட்டான்ல. இப்போ இந்த வேலையிலேருந்து போகலான்னு முடிவு பண்ணிட்டான் போல. அந்த டோயஸ் டெம்பிள் தலைமையில் உள்ளவங்க போடுற ட்ரெஸ் அப்படியே கழட்டி வைக்கிறான். திரும்ப அப்படி ஹீரோ கிட்ட வந்தா இந்த ரவுடி பேபி கிட்ட அசிஸ்டண்ட்டுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்டுட்டு இருக்க. அப்ப அசிஸ்டண்ட்டும் வரான். எதுக்கு மந்திரவாதி அட்டாக் பண்ணாரு என்ன ஆச்சுன்னு கேட்க இந்த ரவுடி பேபி சொல்ல பாக்குது, புக் ஆஃப் பனிஷ்மெண்ட் பேஜ் தான் எடுக்க வந்தானு. ஆனா அசிஸ்டன்ட் சொல்லவில்ல, அப்படி வாயை புத்தி கூட்டு போயிட்டான். அப்புறம் திரும்ப ஹீரோயினை பார்த்தா அவ கிளம்பி எங்கேயோ போறதுக்கு ரெடி ஆயிட்டா. என்ன பண்ற, எங்க போற அப்படின்னு கேட்க நான் இங்க இருந்தா சரி வராது, நான் ராணியை போய் பார்க்கணும், அந்த குழந்தைக்கு ஏதோ ஆபத்து நீ காதல கேட்டுச்சு அப்படின்னு சொல்ல நான் சொன்னாலும் நீ கேட்க மாட்ட, சரி வா போலாம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு முக்காடை போட்டு கூட்டு போயிட்டு இருக்கான். தெருவுலலாம் எல்லாரும் ஹீரோயினை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, இளவரசி அப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு. அப்புறம் அரண்மனை வாசல்ல நம்ம ராஜமாதாவோட பணியால் நின்று அவங்கள வரவேற்று உள்ள கூட்டிட்டு போய் ராஜமாதா சொன்னாங்க நீங்க வருவீங்கன்னு, வந்தா அவங்கள பாத்துக்கவும் சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க.
அப்படியே ராணியோட நிலைமைய பார்த்தா அவங்களுக்கு கரு களைஞ்சு போச்சு. ராஜாவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்படியே அந்த வருத்தத்தோட வெளில போயிட்டு இருக்காரு. ஹீரோவும் ஹீரோயினும் அப்பதானே வந்தாங்க. சைட்ல இருந்து ராஜாவை பாக்குறாங்க. அவர் வருத்தப்பட்டு போறதே புரிஞ்சிருச்சு இவங்களுக்கு ஏதோ தப்பாயிடுச்சுன்னு. ஹீரோயின் அரண்மனையில கொஞ்ச நாள் இருந்தால, அப்போ ஒரு இடத்துல வச்சு மருந்து தயாரிச்சுப்பா. அந்த இடத்துக்கு வந்து மருந்து தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஹீரோயின் கூட சேர்ந்து மருந்து தயாரிக்கிறது. அப்படியே ஒரே புன்னகை பூத்துக்கிட்டே மருந்து தயாரிச்சுட்டு இருக்கான். அப்புறம் அப்படி நேராக அதை ராஜா கிட்ட தான் கொண்டு போய் கொடுக்குறாங்க. ராணி அமைதிப்படுத்துறதுக்காக இந்த மருந்தான். ராஜா அதை பார்த்துட்டு உனக்கு என் மேல கோவம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. கோவம் தான், உங்க மேல எனக்கு வெறுப்பு அதிகமாக தான் இருக்கு. ஆனா இது நான் உங்களுக்காக செய்யல, நான் ராணிக்காக தான் செய்யறேன். அந்த குழந்தை ரொம்ப பாவம்னு சொல்ல ராஜாவும் நான் ரொம்ப முட்டாள்தனமா இருந்துட்டேன், அவ்வளவு தூரம் பண்ணியும் திரும்பவும் அந்த சூனியக்காரியை நம்பினது என்னோட தப்பு தான், இனிமே நான் தடுமாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோவும் இந்த நாட்டுக்குள்ளே இப்போ ஒரு கொடிய நோய் பரவிட்டு இருக்குல்ல, அதுக்கு காரணமும் அந்த சூனியக்காரியா தான் இருப்பா. நம்ம ஹீரோயினோட சாபம் மட்டும் போயிருச்சு அப்படின்னா அதுவும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவருக்கு சாபம் போகுமான்னு தோணல. அதுக்கப்புறம் இந்த யோன் இருக்கான்ல, அவன் ராஜாக்கிட்டே வந்து சொல்லியிருப்பான் போல, நான் டோய்ஸ் டெம்பிள்ல இருந்து போறேன்னு. அந்த விஷயத்த சொல்லி அவன் ரொம்ப சோகமா இருக்கான், அவனை போய் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்களும் நேரம் அவனை தான் போய் பாக்குறாங்க. அவன் டோய்ஸ் டெம்பிள்குள்ள தான் இருக்கான். ஆனா ஹீரோயின் வந்து சத்தம் கொடுத்தும் அவன் கதவை திறக்கல. இவங்களும் சோகமா அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அவனும் ரொம்ப சோகமா இருக்கான். வெளியில போற வழியில அப்படியே அங்க ராஜமாதா வராங்க. ஹீரோயின் பார்க்கல, ராஜமாதா தான் சைட்ல நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஆனாலும் ஹீரோயின் கிட்ட அவங்களால பேச முடியல. அவங்களுக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. ஹீரோயினுக்கு உண்மைலாம் தெரிஞ்சிருச்சுல்ல. அப்புறம் பேசாம அப்படியே அங்கிருந்து போயிட்டாங்க. அவங்க போகும்போது தான் ஹீரோயின் பாக்குறா. அப்புறம் திரும்ப பின்னாடியே போய் ராஜமாதாவோட ரூம்க்கே போயிட்டா. அவங்களால ஹீரோயின் மூஞ்சே பார்க்க முடியல. நீங்க குழந்தை வேணுங்கிறதுக்காக அப்படி பண்ணிருக்கீங்க, நான் உங்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன், நீங்க எப்பவும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் ராஜமாதா அப்படியே அழுதுட்டே எப்படியாவது இந்த சாபத்தை மட்டும் சரி பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. அவளும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போறா. அப்படி இன்னொரு பக்கம் சூனியக்காரியை கட்டுறாங்க. அது இப்ப வேற ஒரு இடம் மாத்திடுச்சு. அந்த இடத்துல உட்காந்து அதோட கட்டுக்கு மருந்து போட்டுட்டு இருக்கு. அங்கதான் இந்த மந்திரவாதியும் இருக்காரு. நீங்க எப்படி இதோட நிறுத்திக்கொண்டு தான் சொல்லுவீங்க, ஆனா எப்படி முடியும், கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, அதனாலதான் என்னால நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மந்திரவாதியை பார்த்தா அவர் லைட்டா கிடுக்கிடுன்னு நடுங்கிக்கிட்டு இருக்காரு. இந்த சூனியக்காரி அந்த கருப்பு கலர் புகையை போட தானே அவருக்கு நல்லா ஆயிட்டே இருந்துச்சு. இப்ப இந்த சூனியக்காரி கிட்ட பவர் இல்ல, அந்த கருப்பு கலர் புகையை உள்ள விட முடியாது. இப்ப இவருக்கு அந்த பிளாக் மேஜிக் தேவைப்படுது. அதனால ஸ்ட்ரென்த்தே இல்லாம ஆயிட்டு இருக்காரு. இதுவும் அவர்கிட்ட அந்த புக் ஆஃப் பேனிஷ்மெண்டோட கடைசி பக்கத்தை எடுத்துட்டீங்களா, என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அவர் சுயநினைவா அதை தடுக்குது. ஆனாலும் அவரோட கையை தன்னால போய் அதை எடுக்குது. கொடுக்கறதுக்கு முன்னாடி டபார்னு கீழே விழுந்துட்டாரு. ஆனா இந்த சூனியக்காரி அந்த பேப்பரை வாங்கிருச்சு. வாங்கி அதை பார்த்துட்டு இருக்கு. அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தா அவ திரும்ப அந்த கோயிலுக்கு வந்துட்டா. அவ அப்படி ரொம்ப சோகமா இருக்கிறத ஹீரோ நோட் பண்ணிட்டு அவன் திரும்ப போய் ஏதோ ஒரு மருந்து தயாரிச்சுட்டு இருக்கான். தயாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது யோன் இருக்கான்ல, அவனுக்கு கொடுக்கறதுக்காக தான் தயாரிச்சிருக்கான். அவனையும் தனியா சந்திச்சு கொடுத்துருப்பான் போல. நீ டோய்ஸ் டெம்பிளை விட்டு போக போறேன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்ல, ஆமா என்னால ஹீரோயினுக்கு ஆபத்து தான், அது மட்டும் இல்லாம என் மூளைக்குள்ள ஹீரோயினை அழிக்கணுன்ற மாதிரியே வருது, என்னால இதுக்கு மேல முடியாதுன்னு சொல்ல, அப்பதான் ஹீரோ அந்த மருந்தை கொடுத்து இது கொஞ்சம் உனக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிப்பான் போல. இவனு வீட்டுக்கு வந்து அந்த மருந்தை குடிச்சிட்டான். அப்புறம் அப்படி கழுத்து அடைக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் அவனோட மூளைக்குள்ள அவன் சின்ன வயசுல இருந்து நான் அவனை பார்த்துப்பேன்லாம் ஹீரோயினுக்கு சொல்லியிருப்பான்ல, அதெல்லாம் ஞாபகம் வருது. அப்புறம் இவனோட அப்பா மந்திரவாதி அவர் நீ தான் ஹீரோயினை பத்திரமா பார்த்துக்கணும்னு சின்ன வயசுல எல்லாம் சொல்லியிருப்பார்ல, அதெல்லாம் ஞாபகம் வருது. இப்போ இவன் மனசுல ஹீரோயினை பாதுகாக்கணும்ன்றது தான் தோணுது. அப்ப அப்படி மந்திரவாதி அவர் முன்னாடி இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. நீ ஹீரோயினை பத்திரமா பார்த்துப்பேன்னு சொன்னல அப்படின்னு சொல்ல, ஆமா நீங்க சின்ன வயசுலேயே அப்படிதானே சொல்லி வளர்த்தீங்க அப்படின்னு சொல்ல, நான் ஹீரோயினை பார்த்துக்கணும்னு சொல்லி வளர்த்ததுனாலே உனக்கு அவளை பிடிச்சிருச்சா அப்படின்னு கேட்க, அவளை எனக்கு பிடிக்கும், எப்பவுமே பிடிக்கும், பிறந்த குழந்தையிலேருந்து நான் அவளை பார்த்துட்டு இருக்கேன், அவளை பாதுகாக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னும் போது அவரும் அப்போ நீ காதலையும் பொறுப்பையும் குழப்பிக்கிறியா அப்படின்றாரு. அவனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. இப்போ இவனுக்கு கொஞ்சம் தெளிவு வந்த மாதிரி தான் தெரியுது. அப்படியே கண்ணீரா வடிக்கிறான். அதுக்கப்புறம் நேராக அந்த கோயிலுக்கு போய் ஹீரோயினை தான் பார்க்குறான். 2 பேர் பேசுறதுக்காக தனியாக உட்காடுறாங்க. ஆனால் அவனால் ஹீரோயினை பார்க்கவே முடியல. என்னை கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. அதுக்கப்புறம் தான் பார்க்குறான். நீ என்னை இனிமேல் பார்க்கவே வரமாட்டியோ நான் நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, என்னை நீ மன்னிச்சிரு, உன்னை பாதுகாக்கிறது மட்டும்தான் என்னோட விதின்னு நினைச்சேன், ஆனா நான் உன்னை கஷ்டத்துல தான் கொண்டு விடுறேன், இனிமே நீ சந்தோஷமா இருந்தா மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்ல, அவ அப்படியே அவன் கை மேல கையை வைக்கிறா. அவன் இன்னொரு கையை வைக்க 2 பேரும் அப்படியே கொஞ்சம் சந்தோஷமா சிரிக்க, அப்படியே அங்க இன்னொரு மெழுகுவர்த்தி எரியுது. ஹீரோக்கு அதை பார்த்து ரொம்ப சந்தோஷம். அங்க சூனியக்காரிக்கு அப்படியே வலி எடுக்குது. அவளுக்கு தான் இங்க கேண்டில் எரிய அவளை பாதிக்குமே. அப்படியே பக்கத்துல மந்திரவாதியை பார்த்தா அவர் படுத்த படுக்கையா கிடக்காரு. இப்பதான் இந்த சூனியக்காரிக்கிட்ட சக்தி எதுவும் இல்லைல்ல, அவ சூனியம் தான் போயிருச்சு, அவளால எதுவுமே பண்ண முடியல.
இப்ப பக்கத்துல போய் என்னால உங்களை இனிமே காப்பாற்றவும் முடியாது, இப்படியே வச்சுட்டு இருக்கவும் முடியாது, இனிமே நீங்க எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடியாள் பொண்ணுகிட்ட கண்ணை காட்டுறா. உடனே 2 அடியாள் பொண்ணுங்க வந்து அவரை எங்கேயோ தூக்கிட்டு போதுங்க. அதே நேரம் தான் இவனும் ஹீரோயின் கிட்ட பேசிட்டு ஊருக்குள்ள நடந்து வந்துட்டு இருப்பான். அப்போ ஒரு சின்ன கத்தி மாதிரி அவன் பக்கத்துல வந்து விழ என்னடான்னு திரும்பி பார்த்தா இந்த அடியாள் பொண்ணுங்க தான். அவனும் அதுங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி போனா ஒரு காட்டுக்குள்ள நம்ம மந்திரவாதியை போட்டு வச்சிருக்குதுங்க. இவனும் பார்த்துட்டான். இந்த சூனியக்காரி வேற ஒளிஞ்சு நின்று இதை பார்த்துட்டு தான் இருக்குது. இந்த சூனியக்காரிக்கு கொஞ்சம் மந்திரவாதியை பிடிக்கதான் செய்யும். அப்புறம் அப்படியே ஐயோ அப்பா இப்படி கிடக்காருன்னு சொல்லி அவன் தான் தூக்கிட்டு போறான். தூக்கிட்டு போய் அந்த டோயஸ் டெம்பிள்ல போட்டு வச்சிருக்கான். எப்படியோ அந்த அசிஸ்டன்ட்டுக்கும் நியூஸ் போக அவனும் ஓடி வந்து மந்திரவாதியை பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் யோன் அப்பாவுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி இருக்காருன்னு கேட்குறான். அவர் சூனியத்தினால தான் இத்தனை நாள் உயிர் வாழ்ந்துட்டு இருந்தாரு, இப்போ அந்த சூனியம் குறைஞ்சிட்டே இருக்கு, அதனால தான் அப்படின்னு சொல்ல நம்ம திரும்ப சூனியம் யூஸ் பண்ணா அவர் உயிரோட வந்துருவாரான்னு கேட்குறான். திரும்ப நம்ம ஏதாவது பண்ணி அவரை கொண்டு வந்தாலும் அவர் இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாவாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ணெல்லாம் கலங்குது. இவங்களுக்கு வேற என்ன பண்றதுன்னே தெரியல. அசிஸ்டன்ட் அப்படி சோகமா அங்கிருந்து போயிட்டான். யோன் அப்படி மந்திரவாதி பக்கத்துல கையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு ஏன்பா இப்படி இருக்கீங்க, உங்களோட பொறுப்புகளுக்காக என்னையும் அம்மாவையும் விட்டுட்டீங்களே, நீங்க ஏன் தனியா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டீங்க, என்கிட்ட ஏதாவது சொல்லிருக்கலாம்ல, நான் ஏதாவது உதவி பண்ணிருப்பேன்ல, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு ரொம்ப வருத்தமா பேசிட்டு இருக்கான். அப்ப லைட்டா அவனுக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. மந்திரவாதி அதே நேரம் கண்ணை முழிக்க அவர் அப்படி லைட்டா அவனை தொடுறாரு. அந்த கருப்பு கட்டை கத்தி குத்தி இருந்ததுல அந்த இடத்துல அவனுக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. அப்படியே அவன் உடம்புல இருந்து கருப்பா ஏதோ ஒண்ணு வெளியில வந்துகிட்டே இருக்கு. அதை அப்படியே அவர் உள்வாங்குறாரு. யோன் அப்படி கீழே விழ அப்பதான் அவன் சட்டையை விலைக்கு பாக்குறான். அவனோட உடம்புல இருந்த அந்த கருப்பு கலர் போயிருச்சு. அதான் மந்திரவாதி உள்வாங்கிட்டாரு. அவருக்கு இப்ப கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வந்துருச்சு, எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. ஆனா லைட்டா கொஞ்சம் ரத்தம் வந்து எடுக்கிறாரு. இதை பார்த்து யோன் பசடி போய் அப்பான்னு கூப்பிட என்ன மன்னிச்சிடுறா, என்னால உனக்கு இது மட்டும்தான் பண்ண முடியும், அப்பாவை மன்னிச்சிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. நேரா சூனியக்காரி இருக்கிற இடத்துக்கு தான் போய் நிக்கிறாரு. அவளுக்குன்னா மந்திரவாதியை பார்த்தா ரொம்ப ஷாக்கா இருக்கு. எப்படி நீங்க திரும்ப எழுந்தீங்க அப்படின்னு கேட்டவ அப்பதான் அவளுக்கு புரியுது. உங்க பையன் உடம்புல இருந்ததை எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேக்குறா. பக்கத்துல அந்த புக் ஆஃப் பேனிஷ்மெண்டோட கடைசி பக்கமும் இருக்கு. அதை தான் எல்லாரும் பார்த்தாச்சு, அதை எடுக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாருன்னு தெரியல. இந்த சூனியக்காரியும் அந்த ஹீரோ தான் ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக நெருப்புக்குள்ள குதிச்சான். அப்ப அவன் தான் கடைசி மெழுகுவத்தியை ஏத்த வேண்டியவனா இருக்கும். அப்ப நான் அவனை எதுவும் பண்ணிடுவேன்னு நினைக்கிறீங்களான்னு அந்த புக் ஆஃப் பேனிஷ்மெண்டோட கடைசி பக்கத்தை கையில வச்சுக்கிச்சு. அவரும் குடுன்னு கேட்டு பாக்குறாரு, குடுக்கல. உடனே கையை பிடிச்சி முறுக்கி அதை புடுங்கலான்னு பாக்குறாரு. இது அப்படி நைஸா சோகமா பேசுது. உங்களை 18 வயசுல இருந்து எனக்கு தெரியும், நான் என்ன கஷ்டப்பட்டேன், உங்களையும் நான் காப்பாத்தினேன்ல, என்னை இந்த ஒரு தடவை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சுற மாதிரி பேசுது. ஆனா அவரு நீ என்ன 100 தடவை காப்பாத்தினாலும் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வாங்கிட்டு போயிட்டாரு. அப்படி இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் கட்டுறாங்க. அவங்க ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னும் 2 நாள் தான் இருக்கான் அந்த மேற்கு நட்சத்திரம் மறைகிறதுக்கு. அதுக்குள்ள இவங்க அந்த சாபத்தை போக்கி ஆகணும். ஹீரோ நல்லா கான்பிடென்டா பேசுறான், நம்ம அந்த சாபத்தை போக்கிடலாம், அதுக்கப்புறம் சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு. அப்படியே ஹீரோவோட அண்ணனை பார்த்தா அவன் தெருவில் சுத்தி திரிறான். அவன் இப்ப எங்க வந்திருக்கான் தெரியுமா? ஆரம்பத்துல ஹீரோ பெண் நாட்டுக்கு தப்பிச்சு ஓடுறதுக்காக ஒரு இடத்துல டிக்கெட் வாங்க வந்தார்ல, அங்கதான் வந்திருக்கான். அங்க கூட ஒரு பெரியவர் இருந்தாரு. ஹீரோ கிட்ட சொன்ன மாதிரியே தான் இவங்கிட்டையும் சொல்றாரு, நான் ஒரு ஆளுக்கு ஒரு தடவை தான் டிக்கெட் கொடுப்பேன், ஏன்னு தெரியுமா, அடுத்த தடவை டிக்கெட் வாங்குறதுக்கு அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க, ஒண்ணு கடல்ல போற வழியிலே செத்துருவாங்க, இல்லனா அடிமைகளை வேட்டையாடுறவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு செத்துருவாங்க அப்படின்னு சொல்ல இவனுக்கு கொஞ்சம் பயமாயிருச்சு. அப்படி என்ன பண்றதுனே தெரியாம உட்காந்துருக்கான். கூட இருந்தவனும் நீங்க சரண்டர் ஆயிருங்க அப்படின்னு சொல்லி பாக்குறான். நான் கேட்கல. அப்படி இன்னொரு பக்கம் இந்த ரவுடி பேபியை பார்த்தா அது எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. அப்பா அவளை ஹீரோ மறிச்சு அந்த கோயில்ல வச்சு நீ என்ன சொல்ல வந்த, டோயிஸ்டுக்கு அவ்வளோ அடிபட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு கேட்க அவ ஃபர்ஸ்ட் சொல்ல மாட்டா. அப்புறம் காசு கொடுக்கலான்னு பாக்குறான். இவ உடனே எனக்கும் விசுவாசம்லாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை வாங்க மாட்டா. திரும்ப ஆனா சொல்லிட்டா இப்படி அவர் இந்த புக் ஆஃப் பேனிஷ்மெண்டோட கடைசி பக்கத்தை கொடு அப்படின்னு கேட்டாரு அப்படின்ற விஷயத்த. இப்ப அப்படியே அவட்ட பேசிட்டு காட்டுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஏற்கனவே டவுட் இருந்துச்சு இந்த புக் ஆஃப் பேனிஷ்மெண்ட்ல கடைசி பக்கம் இருக்கு அப்படின்னு. இப்ப கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அதை பத்தி யோசிச்சுட்டு வரையில அங்க மந்திரவாதி நிக்காரு. இவனை கூப்பிட்டு நீங்க என்ன பண்ணாலும் கடைசி மெழுகுவர்த்தி ஏத்த முடியாது அப்படின்றத சொல்றாரு. இவன்கிட்ட கொடுக்கறதுக்காக தான் அந்த கடைசி பக்கத்தை எடுத்துட்டு வந்திருப்பாரு போல. ஹீரோயின் மேல உண்மையான காதல் இருக்கிறவங்களோட தியாகத்தால தான் அந்த கடைசி மெழுகுவர்த்தி ஏத்த முடியும்னு சொல்ல ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு. தியாகம்னா சாகணுமா அப்படின்னு கேட்குறான். அவரும் ஆமான்னு சொல்ல இவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படியே அந்த புக் ஆஃப் பேனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு நான் உன்னை வற்புறுத்தல, எல்லாமே உன்னோட முடிவு தான், நீயும் ஹீரோயினும் என்ன முடிவு எடுத்தா சரிதான் அப்படின்றாரு. ஹீரோ அதை யோசிச்சுட்டே அந்த கோயிலுக்கு வரான். ஹீரோயின் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. என்ன இன்னும் தூங்கலையா அப்படின்னு கேட்க
இல்லை நீ வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல அவனும் நான் யாராவது மெழுகுவர்த்தி ஏற்றுறதுக்கு கிடைப்பாங்கன்னு தேடி போனேன் அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவகிட்ட எதுவும் சொல்லவும் முடியல. அப்படியே அவளை பார்த்து சிரிக்கிறான், ஆனால் மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்படுறான். அப்படியே எபிசோட் முடியுது. இன்னும் ஒரே ஒரு எபிசோட் தான் இருக்குது. ஹீரோ உயிரோடு இருக்க போகிறானா, ஹீரோயின் உயிரோடு இருக்க போகிறானான்றதை பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அடுத்த சீரிஸ் அதுலேருந்து தான் போட போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பை.